வணக்கம்க்கா. எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும். இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி யார் அப்படின்னு நினச்சோன்னா, நம்ம நினைக்கிற மாதிரி வாழும் காலத்தில் நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்காதது யாருக்கெல்லாம் கிடைச்சிருக்கோ அவங்க எல்லாருமே அதிர்ஷ்டசாலி தான், அப்படி தானே நம்ம நினச்சிக்குவோம் இல்லையா? ஆனால் உண்மையான அதிர்ஷ்டசாலி யார் அப்படின்னு பார்த்தோன்னா, இறக்கும்போது ஒவ்வொரு மனுஷனும் எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் படுத்த உடனே இறந்து போகக்கூடிய தன்மை இறைவன் கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னால், அவங்க தான் இந்த உலகத்திலேயே வாழ்ந்த அதிர்ஷ்டசாலிகள். வாழும் காலத்தில் இந்த மாயையான உலகத்தில் கிடைக்கக்கூடிய மறைந்து போகக்கூடிய நிறைய விஷயங்கள், ஆசைகள் ஒருத்தருக்கு நடந்துருச்சு, நமக்கு நடக்கலை அப்படின்னு சொன்னால், நம்ம அவங்கள பெரிய அதிர்ஷ்டசாலிப்பா, நமக்கு அது கிடைக்கல அப்படின்னு கடந்து போவோம் இல்லையா? ஆனால் நாம் தேடக்கூடிய அதிர்ஷ்டம் எதுவாக இருக்கணும் அப்படின்னா, நாம் செய்யக்கூடிய நன்மையில், தானத்தில், தர்மத்தில், ஒழுக்கத்தில், நாம் யாருக்கும் தீங்கிழைக்காத வாழ்க்கையில் அந்த கடைசி காலத்தில் இறைவன் எந்த விதமான தொந்தரவுகளும் இல்லாமல் வா அப்படின்னு கூப்பிட்டுக்கக்கூடிய தன்மையில் வாழ்கிறவங்க யாரோ அவங்க தான் உண்மையான அதிர்ஷ்டசாலிகள். ஒரு மலம் கழித்து சிறுநீர் போய் ஒரு படுத்த படுக்கையில் இருக்கும்போது அதோட வலியும் வேதனையும் தாங்கவே முடியாது. உறவுகள்லாம் யாரெல்லாம் உயிராக நீங்கள் தான் எனக்கு உயிர் அப்படின்னு சொல்லி வாழ்ந்தாங்களோ அவங்க கூட நினைப்பாங்க, சே இது எப்படா போகும் அப்படின்ற அளவுக்கு யாருக்குமே தீங்கிழைக்காமல், யாருக்குமே ஒரு தொந்தரவு கொடுக்காம படுத்தமா காலையில் இருக்கக்கூடாது, அழகாக இறைவனடி பாதத்தில் சமர்ப்பணம் ஆகணும். அந்த ஒரு தன்மையை நம்ம இறைவன் நமக்கு கொடுக்கணும் அப்படின்னா தான் சில முறைகள் இருக்குது, வாழ்க்கை முறைகள். அந்த வாழ்க்கை முறைகளின் மூலமாகத்தான் இந்த அதிர்ஷ்டங்களை நம்ம பெற்றுக்க முடியும். அதிர்ஷ்டம்னா இது பெரிய ஒரு அதிர்ஷ்டம். அது அந்த கஷ்டத்தில் வாழ்கிறாங்க இல்லையா, ஒரு சிறுநீர் கழிக்க முடியாது, மலம் கழிக்க முடியாது, தொந்தரவு இருக்கும், உடல் வலி இருக்கும், வேதனைக்கு மேலே வேதனை இருக்கும், பல வருஷங்களாக அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா 40 வயசு 45 வயசில் கூட இவ்வளோ மாத்திரை சாப்பிட்டா தான் என்னால் வாழ முடியும்னு நிறைய பேர் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையில் ஆரோக்கியம் கிடைச்சி வாழும் காலத்திலையும் ஆரோக்கியத்தை கொடுத்து, ஆயுளை கொடுத்து, இருக்கும் தருவாயிலும் இறைவன் கைப்பற்றிக்கக்கூடிய ஒரு தன்மை தான் அதிர்ஷ்டம். அந்த அதிர்ஷ்டத்தை தான் நம்ம சம்பாதிக்கணும் சரியா? வாழும் காலத்தில் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எந்த உயிருக்கும் தீங்கிழைக்காமல், யாரை பற்றியும் எந்த கெடுதலான விஷயங்களும் நினைக்காம சந்தோஷமாக மன மகிழ்ச்சியோடு இறைவன் பாதம் சமர்ப்பணம் ஆகிறதுக்காகத்தான் வாழணும். என்னம்மா வாழணும்னா நாங்கள் இந்த உலக ஆசைகள் நிறைய இருக்கே, அதெல்லாம் வாழாமல் இறக்கிறதுக்காகவா ஆசைப்பட்டு வாழணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க, கண்டிப்பாக நினைப்பீங்க. அதுவும் முக்கியம்தானே, அது மட்டும்தான் முக்கியம். ஏன்னா வாழும்போது தட்டு தடுமாறி எப்படியோ வாழ்ந்துட்டு போயிடலாம். ஏன்னா படியளக்க ஈசன் இருக்கார். அன்றாடம் உணவுக்கும் உடைக்கும் ஏதோ ஒரு வகையில் எறும்புக்கு கூட படியளக்கிறவர் நமக்கு கலக்க மாட்டாரா? ஆனால் அவர் பாத சமர்ப்பணம் ஆகிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது அவருக்கு பொறுப்பு இல்லை, நமக்கு தான் பொறுப்பு. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நம்ம எப்போவுமே கவனமாக, ரொம்பவும் அந்த ஒரு நொடி தருணத்தை நினச்சி தான் நம்ம வாழணும். நமக்கும் ஒரு நாள் வரும், அந்த நாளில் ஈசன் எந்த விதமான சங்கடமும் இல்லாமல் வா தங்கம் என்கிட்ட அப்படின்னு பூ மாதிரி நம்மளை அழைச்சிக்கணும். எந்த வலியும் வேதனையும் எந்த உறவுகளையும் கஷ்டப்படுத்தி இது எப்போ போகும் என்ற அந்த வார்த்தை கேட்டு அப்படி ஒரு சாப்பாடு சாப்பிட்டு அந்த மாதிரியான ஒரு தருணங்கள் நமக்கு கிடைக்கவே கூடாதுன்னு சொல்லி வைராக்கியமாக வாழணும். வைராக்கியம்னா ரொம்ப கஷ்டப்படுறீங்களா, மம்பட்டி எடுத்து வெட்டி வாழணுமான்லாம் இல்லை. நான் சொன்னது போல தான், யாருக்கு எந்த தீங்கும் இழைக்க வேணாமே, நம்மளால் யாருக்கு எந்த கெடுதலும் நடக்க வேணாம். எல்லாரும் நம்மளை அவங்க ஒரு நாள் நமக்கு ஒரு துன்பம் இல்லைன்னு வாழட்டும், இல்லை அவங்கனால நமக்கு ஒரு நன்மை கிடைச்சிருக்குன்னு வாழட்டும். அந்த மாதிரி ஒரு தருணம் தான் வாழணும். அதுதான் இறைவனுக்கு பிடித்தமான ஒரு விஷயம். இறைவனை நம் மனதுக்குள்ளே நாமே ஒரு இறைத்தன்மையோடு வாழ்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதுதான் இறைவனுக்கு பிடித்தது. அவர் செய்யக்கூடிய செயலை எந்த ஒரு மனிதன் தான் எடுத்து செய்கிறானோ அவருக்கு அதுதான் பிடிக்கும். இவ்வளோ அழகாக ஒரு அர்த்தமுள்ள ஒரு மரணம், அதுதான் அதிர்ஷ்டம். அந்த அர்த்தமுள்ள மரணத்துக்காக நம்ம எல்லோருமே காத்துட்டு தான் இருக்கோம். அந்த மரணம் அர்த்தமுள்ளதா அர்த்தமற்றதாங்கிறத நாம் செய்யும் செயல் தான் தீர்மானிக்குது.
இது அன்றைக்கி ஒரு பதிவு உங்களோட பகிர்ந்துக்கிட்டதில் ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.